வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ஆர்மி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரி புக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஆர்மியோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிடிக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரீசனிங் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஜிகேக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸுக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதான் நமக்கான போர்ஷன்ஸ். ஸோ மொத்தம் 50 கொஸ்டின், 100 மார்க் வந்து நம்ம கேட்க போகிறாங்க ஜிடி எக்ஸாமுக்கு. ஸோ 50 கொஸ்டின் 100 மார்க்கு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் எக்ஸாம் எழுதலாம், நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ படிக்கிற பிள்ளைங்க தான் உள்ளாடி போக முடியும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா புக்ஸு தான். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரே புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு ஒரு புக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஜிகேக்கான புக்கு. அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு வந்து ஒரு புக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த புக்கை நீங்கள் நல்லா படித்தாலே போதும், கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த புக்கு நீங்கள் வாங்கும்போது இந்த புக்கு மட்டும் கிடையாது, இந்த புக்குக்கான வீடியோ கிளாஸ் கம்ப்ளீட்டாக அதில் என்னென்ன டாபிக் இருக்குது எல்லாத்துக்குமே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ஒரு 70 டேஸ் பிளான் வந்து நம்ம வச்சுருக்கோம். சரியா? ஸோ 70 டேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளான் போட்டிருக்கோம். அந்த 70 டேஸ் பிளான் படி நம்மளோட கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி டெஸ்ட்டோட என்ன பண்ணுறோம், கொண்டு போக போகிறோம். ஸோ இதான் நம்மளோட 70 டேஸ் பிளானு. ஸோ இந்த பிளானுமே சேர்த்து தான் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், கொரியர் அனுப்புகிறோம். சரியா? ஸோ ஆர்மி அக்னிபாத் 2025க்கான பிளான் இது. சரியா? 2025க்கான பிளான் இது. ஸோ இந்த பிளானோட சேர்த்து உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே சேர்த்து புக்கு, வீடியோ, 70 டேஸ் ஸ்டடி பிளான் வித் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெய்லியுமே நம்ம வந்து டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் வீக்லி டெஸ்ட் இருக்குது. டெய்லி டெஸ்ட்டு ப்ளஸ் வீக்லி டெஸ்ட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 1499 தான். 1500 ரூபாய் கொடுத்தா போதும். நீங்கள் 3 புக்கும் வாங்கி நீங்கள் வீடியோ கிளாஸு, டெஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த புக்கில் அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ மாசா லேர்னிங் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி அக்னிபாத் அப்படின்னு ஒரு பேக் இருக்கும். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆஃப்லைனில் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் தங்கி படிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்ம புக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பேசிக் மேக்ஸ், ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பேசிக் மேக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டாபிக்ஸ் வச்சுருக்கோம். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ் வச்சுருக்கோம். சரியா? இது பார்த்திங்கன்னா பேசிக் மேக்ஸ். ஸோ அடிஷன்லேருந்தே சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம புக்கில். 7 + 67 என்ன, ஒன்றுமே தெரியலனா கூட நம்ம புக்கை வாங்கி நீங்கள் படிக்கும்போது பேசிக்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். மேக்ஸ் எதுவுமே தெரியலனா கூட என்ன இருக்கும், பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸ் வந்து சொல்கிறோம். நம்ம ஆஃப்லைன் கிளாஸும் அதே மாதிரி தான் போவோம். பேசிக்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிக் கொடுப்போம். சரியா? இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷன் டாபிக் இருக்கா. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சரியா? நான் நம்பர் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக காட்டுறேன். ஸோ இதான் நம்பர் சிஸ்டம் டாபிக், ஃபஸ்ட்டு டாபிக் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். நம்பர் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிசிபிள் ரூலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் 1, பார்த்திங்களா, ஒவ்வொரு மாடலாக பிரித்து வச்சுருக்கோம். மாடல் 1 கொஸ்டின்ஸு இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ புக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பார்த்திங்களா மாடல் 2, மாடல் 3. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி வருஷங்களில் என்னென்ன கொஸ்டின் நம்பர் சிஸ்டத்தில் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் 22 ஏப்ரல் 2024 கேட்டது, லக்னோ 1 நவம்பர் 2020 கேட்டது, 17 ஏப்ரல் 2023 கேட்ட சொல்லிட்டு
நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ரீவியஸ் டாபிக் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே டாபிக் வைஸ் என்ன பண்ணியிருக்கோம், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 22 கொஸ்டின் நம்பர் சிஸ்டத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் தான் அது. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். அதே மாதிரி மாடல் 1 2 3 போட்டுட்டு அது சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பாருங்கள், ஆவரேஜ் டாபிக். ஸோ ஆவரேஜ் டாபிக் வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ ஆவரேஜ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் டாப்பிக்கில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நமக்கு எங்கே பார்த்துக்கலாம், நீங்கள் மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜிகே சயின்ஸ் புக்கு இருக்கும். இப்போ ஜிகே புக்கை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எல்லாத்துக்குமே சென்சஸ்லேருந்து எல்லா முக்கியமான டாபிக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கோட ஒரு பியூட்டி எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்கோம், என்ன ஃபெஸ்டிவல் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த பாருங்கள், ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதில் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின், ஹோலி புக்ஸ் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா, ஸோ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் சயின்ஸ் புக்கு. சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக. நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட்லாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் இந்த புக்கே போதுமானதாக இருக்கும். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக டாபிக் கொடுத்துருக்கோம். இப்போ கெமிஸ்ட்ரி ஒரு புக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேட்டர்னு இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின், மேட்டர்லேருந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். புரியுதா? ஸோ புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ தேவை இருக்கிறவங்க புக்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைனில் வந்து நான் தங்கி படிக்க போகிறேன் சார், எனக்கு பிசிக்கலும் கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கு சூப்பரான கோச்சிங் உங்களுக்கு இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில். ஸோ யாருமே கொடுக்க முடியாத 7500 அப்படிங்கிற ஃபீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810 இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.